பாசிப்பருப்பு 3 டால் ரசம் பண்ண போகிறேன். பருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். தனியா 1 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். ஜீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆறணுன்னு பொடி பண்ணிக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ஆட் பண்ணுறேன். நறுக்குன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு தேவையான சால்ட்டு, ரசத்துக்கு தேங்காய் பால் விடணும். அதுக்கு இதில் 1 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பால் திக்காக எடுத்து வச்சுக்கலாம். கொதிக்கிறதுக்குள்ளேயும் பொடி பண்ணி வச்ச ரசப்பொடி ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் ஆக்கிட்டேன். தேங்காய் பால் ஊற்றுறேன். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கலந்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிடலாம். ரசத்துக்கு நெய்யில் தாளிக்கிறேன். கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம். ஸ்டவ்வை அணைச்சிடுறேன். ரசத்தில் ஆட் பண்ணுறேன். பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ். நல்லா ஆறணுன்னு ஊற்றிக்கோங்க லெமன் ஜூஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா 3 டால் ரசம் ரெடி.